Hi friends, welcome to Amizhthampoo. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பாத்தீங்க அப்படினா ஊட்டி பொட்டானிக்கல் கார்டனும் அதுல நடந்த ஃப்ளவர் ஷோவும் பாத்தீங்க அப்படினா இந்த vlogல நம்ம வந்து பார்க்க போறோம். சோ கண்டிப்பா என் கூட சேர்ந்து நீங்களும் இந்த vlog வந்து என்ஜாய் பண்ணுவீங்க. சோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அண்ட் இதான் இந்த சேனலுக்கு முதல் டைம் பார்க்கறீங்க அப்படினா கண்டிப்பா subscribe பண்ணிடுங்க. அண்ட் பக்கத்துல இருக்க bell ஐகானை கிளிக் பண்ணி வெச்சுக்கோங்க. அண்ட் வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். இங்க பொட்டானிக்கல் கார்டன் கிட்ட வந்தாச்சு. அந்த பெருசா வர வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் பபிள்ஸா வாங்கிக்கலாம். செம்மையா இருக்கு. இப்போ பொட்டானிக்கல் கார்டன் வந்தாச்சு. இங்கே எவ்வளோ பெரிய கியூ நிற்குதுன்னு பாருங்க. டைமிங் பார்த்தீங்கன்னா மார்னிங் 7லேருந்து 6:30 வரைக்கும் போட்டிருக்காங்க. அண்ட் டிக்கெட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா பெரியவங்களுக்கு வந்து 50 ரூபா, குட்டி பசங்களுக்கு வந்து 30 ரூபா, ஃபோட்டோஸ்க்கெல்லாம் வந்து 1000 அந்த மாதிரி ரேஞ்சஸில் வந்து போட்டிருக்காங்க. ஸோ கரண்ட் தான் பார்த்தீங்க அப்படின்னா டிக்கெட் வாங்குறதுக்கு வந்து அனுப்பியிருக்கோம். ஸோ டிக்கெட் வந்து வாங்குற வரைக்கும் வெளியே வெயிட் பண்ணலாம். முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கீ செயின்ஸ்லாம் வச்சுருக்காங்க. நோட் புக் மாதிரி இது அழகாக இருக்குது. இது 40 rupees. 40யா? இது 30. 30. இது 40, இது 30, இது 20, 30, 40, 40. இது இந்த மாதிரி டால் 80 ரூபாயா? அழகா இருக்கு. இந்த பவுச் 40 ரூபாயா? இதெல்லாம் 100. இதெல்லாம் 100 ரூபாயா? 100 ரூபாயா? பபிள்ஸ் பாருங்க எவ்வளோ பெருசா இருக்குன்னு. அகல நீங்க பாரு பபிள்ஸ் பாரு. சொன்னாங்க கிளாஸா 120யா? 120யா? நம்ம இப்போ கார்டனுக்குள்ளே வந்து போயிடலாம். ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா பொட்டானிக்கல் கார்டனுக்குள்ளே வந்தாச்சு. செம சூப்பராக இருக்குது. என்ட்ரன்ஸே பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. டேலியாக பாருங்கள் சூப்பராக இருக்குது. எவ்வளோ பெருசாக இருக்குன்னு பாருங்கள். நிறைய கலர்ஸில் வச்சுருக்காங்க. சூப்பராக இருக்குது. ஸோ எல்லாம் மழை வந்திருக்கனால பார்க்கறதுக்கே அழகாக இருக்குது. இந்த ஒயிட் டேலியா பாருங்கள் சூப்பராக இருக்குது. பா நான் எடுத்துக்கிறேன் பா. என்ட்ரன்ஸ் பாருங்க சூப்பராக இருக்கு. போலாமா? சாக்லேட் காட்டணுமா உங்களுக்கு? அப்புறமா காட்டலாம். அழகா இருக்கு பத்தியா? எவ்வளோ ஃப்ளவர்ஸ் இருக்கு பாத்தியா? சூப்பரா இருக்குல்ல? மாட்டு வண்டி இல்ல சொல்லுது. இங்க பாரு பூ பாரு எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. ஒரே நிமிஷம். இந்த பூ அழகா இருக்குல்ல? நம்ம கார்டனுக்குள்ளே என்ட்ரி ஆகும்போதே பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளவர் ஷோ நடந்துச்சு இல்லையா? ஸோ அதுக்கான டெக்கரேஷன் அங்கேருந்தே நமக்கு வந்து ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ அப்படியே நம்ம உள்ளே வந்தோம் அப்படின்னா ரொம்ப சூப்பராக பார்த்தீங்க அப்படின்னா கலர்ஃபுல்லாக நிறைய பூவை வச்சு சூப்பராக வந்து டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. நம்ம ஃப்ளவர் ஷோ அன்றைக்கி போயிருந்தோம் அப்படின்னா இன்னும் பூ எல்லாமே வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக நமக்கு வந்து பார்க்குறதுக்கு வந்து இன்னும் நல்லா இருந்திருக்கும். நாங்கள் வந்து கொஞ்சம் மே எண்டு அந்த மாதிரி தான் டைமில் போனனால பூவெல்லாம் கொஞ்சம் வாடி இருந்துச்சு. இது பார்த்திங்கன்னா 124வது ஃப்ளவர் ஷோ அப்படிங்கிறனால அதை வந்து அந்த லெட்டர்ஸ் அந்த நம்பர்ஸ் எல்லாத்தையுமே வந்து நல்லா பெரிய பெரிய
லெட்டர்ஸாக மாற்றி அதில் பூ வச்சு ஃபுல்லாமே வந்து டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் வாடி இருந்தாலுமே பார்க்குறதுக்கு இன்னுமே ரொம்ப அழகாக இருக்குது. அண்டு என்ட்ரன்ஸில் இருந்த கொஞ்சம் நிறையா செடிகள் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் வாடி இருந்துச்சு. மீதி ரிமைனிங் வந்து கொஞ்சம் செடிகள், நிறைய செடிகள் பார்த்திங்க அப்படின்னா இன்னுமே ஃப்ரெஷ்ஷாக பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ நிறைய வித்தியாசமான செடிகள், அதுகளோட நேம் என்ன அப்படிங்கிற மாதிரி நிறைய போட்டு வச்சுருக்காங்க. ஸோ நம்ம அப்படியே வந்து அந்த ஃப்ளவர் ஷோ லைனில் இருக்க எல்லா செடிகளையுமே நம்ம அப்படியே வந்து பார்த்துட்டு போகலாம். ஸோ இந்த தொட்டியில் வச்சுருக்க கொஞ்சம் செடிகள்லாம் வந்து கொஞ்சம் காஞ்சு போய் அந்த பூவெல்லாம் மட்டும் கொஞ்சம் வாடி போய் இருந்துச்சு. மற்றபடி ரிமைனிங் இப்போ இங்கே அந்த பிங்க் எல்லோ இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த இதிலிருந்து மீதி எல்லாமே மோஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரெஷ்ஷாக தான் இருந்துச்சு பார்க்குறதுக்கு. இன்னுமே ரொம்ப சூப்பராக இருக்குது. அந்த கீழே வச்சுருக்க அந்த லைனாக வச்சுருக்க அந்த செடி எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக இருக்குது, கலர்ஃபுல்லாக பார்க்குறதுக்கு. ஸோ இப்போ எல்லாருமே வந்து கார்டனிங், நம்ம வீட்டை சுற்றி வந்து நிறைய செடி வைக்கணும், வீட்டுக்குள்ளேயே ஆகட்டும், இன்டோர் ஆகட்டும், அவுட்டோர் பிளான்ஸ் எல்லாமே வந்து இப்போ அந்த லாக்டவுன் டைம்லேருந்து நிறைய பேர் இன்ட்ரெஸ்ட் எடுத்து பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ எனக்கும் வந்து அந்த மாதிரி பண்ணணும்னு ஆசை. அண்ட் இந்த மாதிரி கார்டன்லாம் பார்க்கும்போது வந்து ரொம்ப ஆசையாக இருக்குது. ஸோ நம்ம வீட்லேயும் இந்த மாதிரி ஒரு கார்டன் வச்சு நிறைய செடிகள் இந்த மாதிரி கலர்ஃபுல்லாக பண்ணால் சூப்பராக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நிறையா நமக்கே வந்து இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது அதெல்லாம் பார்க்கும்போது. ஸோ அப்படியே நம்ம வந்து பார்த்துட்டு போகலாம். அந்த ஃப்ளவர் ஷோவில் என்னென்ன மாதிரியான நிறைய கலர்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட் கலர்ஸில் நம்ம வந்து இங்கே வந்து ஃப்ளார்ஸ் வந்து பார்க்க முடியுது. அப்படியே என் கூட தொடர்ந்து பாருங்கள். அந்த ஃப்ளவர் ஷோ வெளியே வந்து வச்சுருந்தாங்க இல்லையா. ஸோ அது ஃபுல்லாக பார்த்துட்டு அப்படியே வந்தோம் அப்படின்னா கிளாஸ் ஹவுஸ்குள்ளே வச்சுருக்க பிளான்ஸ் எல்லாமே நம்ம இப்போ வந்து பார்க்கலாம். ஸோ அந்த கிளாஸ் ஹவுஸே பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அதுக்குள்ளேயும் செடிகள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்குது. சென்டரில் பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே ஒரு மலை மாதிரி அந்த பூ எல்லாத்தையுமே வச்சு கலர்ஃபுல்லாக டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் சைடில் ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா நிறையா டிஃப்ரெண்ட் பிளான்ட்ஸு, அது கலர்ஃபுல்லாக பூ எல்லாமே பார்க்குறதுக்கு பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது. ஸோ அப்படியே வந்து பார்த்துட்டே வாங்க. நாங்கள் இருக்க பிளான்ட்ஸ் எல்லாத்தையுமே உங்களுக்கு வந்து நான் கவர் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கான நேம்ஸும் வந்து அங்கங்கே வந்து எழுதியிருக்காங்க. ஸோ நமக்கு தெரிலனா அதையும் பார்த்து வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ நிறைய டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ரோஸே பார்க்குறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நிறைய டிஃப்ரெண்ட்டாக அந்த பூ பூக்கிறதே பார்த்தீங்க அப்படின்னா அழகாக இருந்துச்சு. ஆனால் இந்த பூ பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்குது, டபுள் கலரில் வர மாதிரி. ஸோ ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள். அந்த கலரே பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப நல்லா இருக்குது நேச்சுரலாக. ஸோ இதெல்லாமே வந்து அந்த குரோட்டன்ஸ் அந்த மாதிரி வரும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி செட் ஆஃப் பிளான்ட்ஸ் எல்லாமே வந்து வச்சுருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள்.
இந்த கிளாஸ் ஹவுஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ நீங்களும் வந்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஃபுல்லாக கலர்ஃபுல் பிளான்ஸை வச்சு அவ்வளோ அழகாக அந்த ஹவுஸை வந்து டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. ஆனால் அதை விட்டு நம்ம வெளியே வந்தோடனே பார்த்தீங்க அப்படின்னா 2 சைடு இந்த மாதிரி வால் மாதிரி பார்த்தீங்கன்னா வேலி இருக்குல்ல, அந்த மாதிரி ஒரு ட்ரீ வச்சு அதுக்கு மேலே வந்து ஒவ்வொரு அனிமல்ஸ் ஷேப்பில் வர மாதிரி பார்த்தீங்கன்னா அழகாக கட் பண்ணி விட்டு பண்ணியிருக்காங்க. ஸோ அது வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. கொஞ்சம் தூரம் நம்ம நடந்து போகிற வரைக்குமே பார்த்தீங்க அப்படின்னா சைடில் ஃபுல்லாக இந்த வால் மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா பண்ணியிருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்குது. அண்ட் இந்த கார்டனும் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப பெரிய கார்டன் தான். ஸோ நம்ம வந்தோம் அப்படின்னா டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு குழந்தைங்கள்லாம் ஓடி ஏதாவது நம்ம வீட்டிலேருந்து ஏதாவது பால் அந்த மாதிரிலாம் கொண்டு வந்து விளாடுறதுக்கு, டான்ஸிங்கு அந்த மாதிரி எதுனாலுமே பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். பட் நாங்கள் போன டைமில் கொஞ்சம் மழை வந்திருந்தனால கொஞ்சம் அங்கங்கே எல்லாம் ஃபுல்லாக சேராக இருந்தனால கீழே உட்காரதுக்குமே வந்து கஷ்டமாக இருந்துச்சு. சீட்டர்ஸ் இருந்துச்சு அங்கங்கே, அதில் வேணால் உட்காரலாம், மற்றபடி கீழே உட்கார முடியாமல் போயிடுச்சு. அண்ட் அதை விட்டு அப்படியே நம்ம கொஞ்சம் தூரம் உள்ளே அப்படியே கார்டனுக்குள்ளே வந்தோன்னா இந்த மாதிரி ஒரு குளம் மாதிரி வச்சுருக்காங்க. அல்லிப்பூ இருக்கு இல்லையா, ஸோ அந்த குளத்துக்குள்ளே ஃபுல்லாக வந்து இருந்துச்சு. அதுவுமே பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது. அண்ட் கார்டன்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த சீட்டர்ஸில் மட்டும்தான் உட்கார முடிஞ்சுது, ஏன்னா மழை வந்தனால. மற்றபடி ஃபுல்லாக நம்ம ஓடி விளையாடுறதுக்கெலாம் குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். அண்ட் இந்த சைட்லேயே பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நிறைய செடிகள்லாம் வந்து விற்கிறாங்க உள்ளேயே, கார்டனுக்குள்ளேயே. ஸோ அங்கே போர்டும் வச்சுருப்பாங்க, சேல்ஸ் கவுண்டர் அப்படின்னு சொல்லி போட்டுட்டு நீங்கள் ஏதாவது செடி வேணும் அப்படின்னா இங்கே கூட வந்து வாங்கிக்கலாம். நிறைய டிஃப்ரெண்ட் பிளான்ஸ் வந்து சேல்க்கு வந்து வச்சுருக்காங்க. அவங்க சேல் பண்ணுறக்கு ஆப்போசிட்லேயே பார்த்தீங்க அப்படின்னா கேக்டஸ் கார்டன் அப்படின்னு போட்டு அதுக்குன்னு ஒரு தனியாக ஒரு செட்டப் பண்ணி ஒரு கார்டன் வந்து அதோட வெரைட்டிஸ் எல்லாருமே அங்கே வந்து வச்சுருந்தாங்க. ஸோ அதுவுமே பார்க்குறதுக்கு வந்து சூப்பராக இருந்துச்சு. அண்ட் அதுக்கு ஆப்போசிட் சைட்லேயே பார்த்தீங்க அப்படின்னா ரோஸ் செடிங்க அந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் பிளான்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளேயே வந்து சேல் பண்ணிகிட்ருக்காங்க. பட் நான் ப்ரைஸ் எவ்வளோ அப்படிங்கிற மாதிரி கேட்கல, ஏன்னா நான் செடி வாங்கலைங்கிறனால அந்த டீட்டெயில் வந்து கேட்கல. பட் நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ப்ரைஸ் வந்து கம்பேர் பண்ணி பார்த்துட்டு ரோஸ் கார்டனுக்கும் இதுக்கும் கம்பேர் பண்ணி பார்த்துட்டு கூட நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். ஸோ நம்ம அப்படியே கார்டனுக்குள்ளே வந்து போயிட்டு வந்து பார்க்கலாம் என்ன மாதிரி செட்டப் இருக்குன்னு. அண்ட் உள்ளே இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா மேப் இருக்கு இல்லையா, ஸோ அது அவ்வளோ அழகாக அந்த கார்டன் உள்ள செடிகள்லாம் வச்சு கலர் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி அந்த பார்டர் லைன்ஸ்லாம் போட்டு என்னென்ன ஸ்டேட் அப்படிங்கிறதையும் குட்டியாக ஒரு நேம் போர்டு மாதிரி வச்சு அவ்வளோ அழகாக இதை வந்து ரெடி பண்ணியிருந்தாங்க. ஸோ இது வந்து பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ இந்த இந்தியா மேப் மாதிரி நிறையா பார்த்தீங்க அப்படின்னா சூப்பராக கார்டன் இந்த செடிகளில் வச்சு பார்த்தீங்க அப்படின்னா டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. நம்ம அப்படியே ஒவ்வொன்றா வந்து பார்க்கலாம். இதுக்கு மேலே ஸ்டெப்ஸ் இருக்குது. ஸோ இதுக்கு மேலே ஏறி போனோம் அப்படின்னா இட்டாலியன் கார்டன் அப்படின்னு சொல்லி போட்டு அங்கே வந்து அந்த இட்டாலியன் கார்டனுக்கான செட்டப் பண்ணி அங்கேயும் வந்து டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. மேலே வியூ வந்து பார்க்குறதுக்கு பாருங்கள், அந்த நிழல் கொடை எல்லாம் போட்டு ஒரு செட்டப் இருக்கு இல்லையா, ஸோ அங்கேருந்து பார்த்தோன்னா ஃபுல் கார்டனையும் நம்ம வந்து பார்க்க முடியும். ஸோ ஃபுல்லாக நம்ம பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ அழகாக டெக்கரேட் பண்ணி சூப்பராக வந்து மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இது வந்து நாங்கள் போன டைமில் மழை வந்தனால மட்டும்தான் பார்த்தீங்க அப்படின்னா கீழே ஃபுல்லாக சேராக நடக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு, கொஞ்சம் வலிக்கி விட்டுரும், அது மட்டும் கொஞ்சம் பார்த்து இது பண்ணிக்கணும். மற்றபடி கார்டன் வந்து ரொம்ப பெருசாக இருக்கிறனால நார்மல் டைம்லலாம் இருந்துச்சு அப்படின்னா சூப்பராக வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி விளையாடிட்டு போகலாம். ஸோ குட்டீஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா செம ஜாலி ஆகிட்டாங்க. அண்ட் உள்ளேயே பார்த்தீங்க அப்படின்னா பபுள்ஸ் வந்து சேல் பண்ணிகிட்ருப்பாங்க. அவங்கக்கிட்ட வாங்கினீங்க அப்படின்னா 100 rupees பபுள்ஸ், அந்த பெரிய பபுள் வரும் இல்லையா, அது வந்து 100 rupees. ஆனால் நம்ம வெளியே போய் வாங்கினோன்னா அது 80 rupees வரும். ஸோ குட்டீஸ் கேட்குறாங்கன்னா நீங்கள் வெளியவே வாங்கிட்டு அதுக்கப்புறம் உள்ளே வந்து வந்துக்கோங்க. ஏன்னா உள்ளே இருக்கிறது எல்லாமே எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் வந்து சேல் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ எல்லாம் வந்து பார்த்து முடிச்சுட்டு பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் நேரம் உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு பபுள்ஸ் எல்லாமே இவங்க உள்ளே வாங்கினாங்க. ஏன்னா வெளியே வந்து நாங்கள் அது எங்களுக்கு தெரியல ப்ரைஸ் எப்படி இருக்குன்னு, உள்ளே வந்து வாங்கும் போது எங்களுக்கு தெரிஞ்சுது. ஸோ அதுக்கப்புறம் அப்படியே நம்ம வந்து கிளம்பலாம். அதையும் பொருட்படுத்தாது வந்திருந்த கலைஞர்கள் எவ்வளவோ நாங்கள் சொல்லப்படுத்துறோம், எக்கோ வைங்க, ரிபீட் வைங்க, அங்கிட்டு இங்கிட்டு ஏற்றுங்க, அதையும் அன்பா தெரிஞ்சுட்டு சரி சாமி நாங்கள்
கடுமையாக நடந்து கொண்டாலும் அதை மென்மையாக எடுத்துக்கொள்ளும் ஒளிபெருக்கி நிறுவனத்தினார் மணி அந்த உதவி ஆபரேட்டர் தம்பி அவர்களுக்கும் ஆமா 2 நல்ல உள்ளங்களுக்கும் நன்றிகள் பலபோது வாங்க எல்லா கலைஞர்களும் வாங்க. இங்க வா இப்படி அகரன் இன்றைய நாள் நல்ல தனி இல்லைங்க எல்லாரும் நல்ல தனிங்க தமிழத்துக்கு முன்னாடி உட்காருங்க எல்லாரும் சிறந்த எல்லாம் போயிட்டாங்க வா. எங்கள் கலைக்குழுவை சேர்ந்த நல்ல உள்ளங்கள் மனோகரன் ஐயா, மூத்த கலைஞர் கருப்பையா ஐயா, கவிதா அக்கா, பாடகர் சுரேஷ் ராஜா, தம்பி சுரேஷ் ராஜா வாங்க. திகழரசன் குரூப்ல வாங்க வாங்க. திகழரசன் எல்லாரும் வாங்க எல்லாரும் வாங்க. அகரன் விழுந்துராத. சரிடா. சுரேஷ், சதீஷ், ஆகாஷ், அகரன் எட்டி பாரு, மேல மேல பாரு. சரி வா போலாம், வா மெதுவா பார்த்து வரணும். அவ்வளோதான். பொட்டானிக்கல் கார்டனில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த கார்டன் ஆகட்டும், அந்த ஃப்ளவர் ஷோ எல்லாத்தையுமே பார்த்து என்ஜாய் பண்ணிவிட்டு சூப்பராக கொஞ்சம் நேரம் டைமும் வந்து ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அகரன் வந்து நல்லாவே இங்கே என்ஜாய் பண்ணான். ஏன்னா கார்டன் வந்து ரொம்ப பெருசாக இருக்கிறதுனால அவன் நல்லா ஓடி விளையாடிட்டு அவனுக்கு அந்த மாதிரி விளையாடுறது வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ அவனும் வந்து என்ஜாய் பண்ணான், ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக இந்த விளாக் பார்த்து நீங்களும் வந்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அந்த சேனலுக்கு யாரை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.